வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். ரைட்ஸில் டிப்ளமோ பிஎஸ்சி படித்தவர்களுக்கு வேலை, காலி இடங்கள் 600. முழுமையான செய்தியை காண்போம். இந்திய ரயில்வேயின் கீழ் செயல்படும் ரைட்ஸ் நிறுவனத்தில் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு 600 பேர் தேவை. பணியின் பெயர் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். காலியிடங்கள் 600. பாட வாரியாக காலியிட பகிர்வு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. வயது 40க்குள் இருக்க வேண்டும். வயது வரம்பானது 12/11/2025 தேதியின்படி கணக்கிடப்படும். உச்ச வயது வரம்பில் SC/ST பிரிவினர்களுக்கு 5 வருடங்களும், OBC பிரிவினர்களுக்கு 3 வருடங்களும், மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 10 வருடங்களும் சலுகை தரப்படும். கல்வி தகுதி சிவில், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல், மெட்டாலர்ஜி, கெமிக்கல் டெக்னாலஜி போன்ற பொறியியல் பாடப்பிரிவுகள் அல்லது அதற்கு இணையான பொறியியல் பாடப்பிரிவில் முழு நேர டிப்ளமோ இன்ஜினியரிங் படிப்பை முடித்து 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். கெமிஸ்ட்ரி பிரிவிற்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்புடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி 23/11/2025. தேர்வு நடைபெறும் இடங்கள் டெல்லி, குருகிராம், மும்பை, பெங்களூர், கொல்கத்தா, புவனேஸ்வர், ஹைதராபாத், பிலாய், சென்னை, ராஞ்சி, அகமதாபாத், பாட்னா, லக்னோ. எழுத்துத் தேர்வுக்கான பாடத்திட்டம், மதிப்பெண்கள் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 300. இக்கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். SC/ST PWD பிரிவினர்கள் ரூபாய் 100 மட்டும் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை www.rights.com என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க இறுதி நாள் 12/11/2025 தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rites.com என்ற இணையதளத்தில் 12/11/2025 தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.